வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் vlogger. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனிமான்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நண்பர்களே, பாம்பு வாழ்க்கையில முதல் முறையா கையில வச்சிருக்கேன். வேறதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கேன். விதையை மட்டும் சாப்பிடுது உள்ளுக்குள்ள. அடக்கடவுளே, என் கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே இருக்க வந்து என்ன செடிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது என்னன்னா அனிமல்ஸ், அந்த இதெல்லாம் பாம்பு அதெல்லாம் இருக்கும், கிளி குருவி இதெல்லாம் நம்ம கையில் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இது ஆப்பிரிக்கன் வைட் வைட்டம் இருக்கா? பாடி வெயிட் வருது. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் லீஃப் மட்டும்தான் சாப்பிடுவோம். பெரிய சைஸ் பைத்தானா? இது வந்து மெக்சிகன் கோன் ஸ்னேக் சொல்லுவோம், இந்த ரெட் கலர்ல ஸ்னேக். இது வந்து ஆப்பிரிக்கன் கிரேப் பைரட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் எடுத்து காட்டுறீங்களா? இக்வானா கையில் எடுக்குதா? அவ்வளோதான். நல்லா இருக்கு. பேர் என்னன்னா இக்வானா. இக்வானா பயங்கரமா இருக்கு. ஓகேண்ணா, அடுத்து கல்லு விடுது. அடுத்து பாம்பெல்லாம் படிக்க போறோம். அடுத்து பாம்பு நிஜமாக. இது மெக்சிகன் கார்ன் ஸ்னேக்னு சொல்லுவோம். ஹைப்பர் ஆக்டிவ், மேலே கீழே இருக்கிறது கையில் கொடுக்குறது. நண்பர்களே, பாம்பு வாழ்க்கையில முதல் முறையா கையில வச்சிருக்கேன். என்ன பேர்? மெக்சிகன் கார்ன் ஸ்னேக். மெக்சிகன் கார்ன் ஸ்னேக். அந்த ஸ்னேக் பயங்கரமா இருக்கு. முடியல, எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஓகே, நான் எடுத்துக்கலாம். வேறதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் வந்து சுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கையிலே மாட்டிட்டாப்ல. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா மைஸ். ஷார்ப் பெங்கால் கேட் இருக்கு, ஹிமாலயன் கேட் இருக்கு, பர்சியன் கேட் இருக்கு. 3 வெரைட்டிஸ் கேட் இருக்கு. ஓ தலைவா, போட்டா போட்டு அங்கிட்டு போறியா? நகம் போடவா? இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய். அந்த மாதிரி ஒரு இதாயிருச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த பூனை வந்து அப்படியே என் காலை உரசிச்சு. இல்லைங்க, மறுபடியும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் நடக்குதான்னு பார்ப்போம். இவன் நம்மளை விட கொடூரமா கத்துறானே அப்படின்னு சொல்லி அந்த பூனையே திரும்பிடுச்சு. சரி, ஓகே, போலாம். பிட்புல் இது வந்து அமெரிக்கன் புல்லோட ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. பிட்புல் ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. ஓகே, இது வந்து கேரவன் ஹவுண்ட், மகாராஷ்டிரா பிரீட். ஹண்டிங் டாக். ஹண்டிங் டாக் தான். ஹண்டிங் டாக். இது ஹஸ்கி. ஹஸ்கியோட நேச்சர் வந்து ரஷ்யா தான். ஓகே, இது இந்தியில பிரீட் பண்ணதுனால நமக்கு வந்து ஓகே. இது வந்து சிப்பி பாறை. இதான் சிப்பி பாறை. தமிழ்நாடு ஹண்டிங் டாக் தான். நல்லா ஹண்ட் பண்ணும். இது 9 மந்த் பேபி. 9 மந்த் பேபி இவ்வளவு பெருசு இருக்கா? அடேங்கப்பா. இது வந்து சிச்சு. இது வந்து இது வந்து பீகிள். ஸ்டாண்டர்ட் கேட்டகரி பீகிள். இது வந்து நல்ல ஸ்மெல்லிங் பவர் இருக்கிற டாக். இது ஏர்போர்ட்ல எல்லாம் ட்ரக்ஸ் குடிக்கிறதுக்கு அதுக்கு வேண்டி யூஸ் பண்ணும் இந்த பீகிள். அது வந்து டேஷ் அண்ட் டாபர்மேன் ஃபேமிலியில வருதா. இது ராஜபாளையம். ஓ, இதான் ராஜபாளையம். கிங் ஆஃப் ஹண்டிங் டாக். இந்தியிலே கிங் ஆஃப் ஹண்டிங் டாக். ஓஹோ, இந்த டிப்பு சுல்தான் எல்லாம் வார்க்கு யூஸ் பண்ண டாக் தான். இந்த பிரீடுக்கு ஜெனட்டிக்கா இந்த இயர் கொஞ்சம் பிரீடுக்கு இயர் கேட்காது. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஃபுல் ஒயிட் கலரா இருக்கும், பிங்க் கலர் நோஸா இருக்கும். ஓ, அது. ஆனா இது வந்து சலூக்கி.
கலூக்கியோட நேட்டிவ் வருது ஈஜிப்த். எகிப்து. ஈஜிப்த் ஹேண்டிங் டாக் தான். இயர்லயும் வால்லயும் இப்படி பேர் வரும். டிஃப்ரெண்டா இருக்கு வால்லையும் காதுலயும். நல்ல விஷன் பவர் இருக்கு. விஷன் பவர் இருக்கு. இது வந்து டாக் ஸ்ப்ரீட்ல சின்ன சைஸ். கோவப்படுவான். சிவாவா சிகுஹான்னு எல்லாம் சொல்லும். சிகுஹா மெக்சிகோ தான் நேட்டிவ் வருது. இங்க ட்ரெயின் பண்ணதுனால டேர்ம்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இல்லன்னா நல்லா இருக்கு. புல்டாக் கேட்டகரியில போறதா. வரவே மாட்டேங்கிறான். ஏதாச்சும் வாக்கிங் இருக்கிறீங்களா? வாக்கிங் பெல்ட் போட்டு வாக்கிங் எல்லாம். நண்பர்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பறவை பூனையெல்லாம் முடிச்சு இப்போ நாய் சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாயெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நண்பர்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு போக போகிறோங்க. அதான் பக்கத்தில் வந்து ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏற போகிறோம். வாங்க போகலாம். நண்பர்களே, பயங்கரமாக இருக்குது ட்ரெயின். பாருங்க, அண்ணன் அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. செம்மையா இருக்கு. ஸோ வாங்க, அடுத்து எந்த இடம்ன்றது தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க போகலாம். ஸோ நண்பர்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை முடிச்சாச்சு. ஸோ நம்ம ட்ரெயினில் போன பாதை இதுதாங்க. ஸோ இந்த பாதையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போனோம். அது ட்ரெயினுக்குன்னு பயங்கரமாக அந்த ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சவுண்டு வந்து கேட்கணுன்றதுக்காக அவங்களே வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹேண்ட் ஃபீடிங். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் இருக்குது. அந்த மீனுங்களுக்கெல்லாம் நம்ம கையால் வந்து பொண்ணான கையால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்க போகிறேங்க. அடக்கடவுளே, என் கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. பாருங்க, அந்த மீன் என் கையை பிடிச்சி எவ்வளோ அழகாக கடிக்குது. எவ்வளோ அழகாக வந்து கடிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஹேண்ட் ஃபீடிங் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் அடுத்த இடம் எங்க? ஃப்ரூட்டோட பிளான்ட் மிராக்கிள் ஃப்ரூட். இருக்கீங்களா? அது நம்ம டேஸ்ட் பஸ் பிளாக் பண்ணிட்டு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 hours 4 hours ஸ்பைசி சாப்பிட்டாலும் ஸ்வீட்டா தோணும். அதுதான் நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ணன் நம்மளுக்காக மிராக்கிள் ஃப்ரூட் வந்து பறிச்சு தராது. இது எங்க? நான் இங்கே கேரளாவில் மட்டும் தான் கிடைக்குமா? இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? பரவாயில்லைங்க, கைடை கொடுத்தது தான் கொடுத்தாங்க. இப்படி ஒரு கைடை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டை கொடுத்துருக்காங்க. இது என்ன சாப்பிட்டுக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் நீங்க தண்ணி குடிச்ச இடத்துக்கு ஸ்வீட்டா. சரி, ஓகே. மைக்ரோ ஃபாரஸ்ட். இது என்ன பண்ணணும்? இது வந்து பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. இது நம்ம ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 5 சென்டில இங்க ரெடி ஆக்குறாங்க. ஜாப்பனீஸ் பொட்டானிஸ்டான அகிரா மியாவாகி தான் இந்த ஃபாரஸ்ட் கண்டுபிடிச்சது. மெயின் தீம் என்னன்னா, டவுன் சிட்டில ஒன்றும் நம்ம ஃபாரஸ்ட் இல்லாம இடத்துல கூட நமக்கு ஒரு ஃபாரஸ்ட் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் அன்னைக்கு அப்ப சொன்னீங்களே, ஒரு சென்ட் இருந்தாலும் அதுல ஒரு ஃபாரஸ்ட் நம்ம மேக் பண்ணலாம். நேச்சுரலா ஃபாரஸ்ட் நேச்சுரலா சம்பவிக்கிறது 100 இயர்ஸ் ஆகிறதுக்கு. இது வந்து ஒரு 20 or 30 இயர்ஸ்லயே நமக்கு ஒரு ஃபாரஸ்டா வந்துரும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் டிக்ரீஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆயிரும். இந்த சென்டர்ல தான் பைனாப்பிள். ஓஹோ, பாருங்க, பைனாப்பிள் செடியா இது மரமா? இது பேர் என்ன சொல்லுவாங்க? பைனாப்பிள் பிளான்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். சரி, ஓகே. அடுத்தனா இந்த போஸ்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் வெதர் ஸ்டேஷன். இந்த சுத்துறது இல்லையா, அது வந்து விண்டோட ஸ்பீட். விண்ட் ஸ்பீடு. ஓகே, இது வந்து டைரக்ஷன். ஆரோ மார்க் வந்து விண்ட் டைரக்ஷன். இந்த ஒயிட் கலர் வந்து ரெயின் கேஜ். ரெயின் எவ்வளவு வரும்னு நமக்கு அதுல தெரியும். ஓஹோ, ஓகே ஓகேண்ணா. ஸ்மார்ட் வெதர் ஸ்டேஷன். சூப்பர்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், இப்போ நம்ம எனக்கு பின்னாடி வந்து ஒரு அது பேர் என்ன சொல்கிறது, செயற்கை மலைச்சாரல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செயற்கையாக அந்த மலைச்சாரல் ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆக்டிவிட்டீஸில் போய் மீட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போட்டிங்கில் இருக்கிறோம். எப்பயும் போல் பெடல் போட்டிங் வந்திருக்கோம். ஸோ பெடல் போட்டிங் பண்ண போகிறோம். சரி, ஓகே, பண்ணா வாங்க போகலாம். 2 சைடு பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, இப்போ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்க அந்த லேக்கில் வந்து போட்டிங் முடிச்சாச்சுங்க. போட்டிங்கு கயாக்கி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோ கார்ட் அது வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து அடுத்து இன்னும் நிறையா இருக்குது. சரி, வாங்க போகலாம்.
ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகார்ட் முடிச்சாச்சுங்க. கோகார்ட் முடிச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. சொல்லப்போனால் இங்கே நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த கோகார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சூப்பராக ஓட்டினேன். ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீடு ஜாஸ்தியாக வச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா வச்சு ஓட்டுன்னு ஓட்டினேன். செம்மையாக இருந்துச்சு சொல்லப்போனால். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சு ஸ்விம்மிங் பூல் போங்க. அவ்வளோதான், இதோட ஓவரு. ஸோ நேராக போய் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபியை குடிச்சிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துவிட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். பட் ஆனால் குளிக்கிறது வீடியோ எடுத்து காட்ட முடியாது. சரி, இது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக போய் ரெயின் டான்ஸ் இருக்காமல் அடுத்து ரெயின் டான்ஸை முடிச்சுட்டு அவ்வளோதான், ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல்லையும் குளிச்சு முடிச்சுட்டு ரெயின் டான்ஸ் ஆடினோம். ஸோ வந்து அதை காட்ட முடியல, என்னை மன்னிச்சிக்கங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீயை குடிச்சிட்டு அப்புறம் வந்து சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்படியே தனிமாலேருந்து நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ வந்து இத்துடன் இந்த vlog வந்து முடிவடையுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த vlogல நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் vlogger.